Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான and ஈஸியான மெத்தட்ல மட்டன் பிரியாணியை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். அதனால நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன். சாரி காய்ஸ், நான் அந்த வீடியோவை பிடிக்க மறந்துட்டேன். சரி இப்போ பாருங்கள், மட்டன், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் லைட்டாக கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/4 லிட்டர் போல் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம பட்டை, லவங்கு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. கருகிடக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரமாக வெங்காயத்தை நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டையும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். சரி பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அதை நல்லா வதக்கலாம். நான் எப்பயுமே கொத்தமல்லி இலை லாஸ்ட்டில் போட மாட்டேன். நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் அதோட ஸ்பைசினஸ், அதோட ஸ்மெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கின்னு வர ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் போல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டான அளவில் இருக்கும். அதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் கறி வேகட்டோன்னு, அது நல்லா வெந்துருச்சு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1க்கு 1.5 அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற அளவில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் அதில் ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் எலுமிச்சை சாறை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் கீழே தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு பேப்பர் இல்லைன்னா துணி, பேப்பர் பெஸ்ட்டாக இருக்கும், அதை வச்சுட்டு
அதுக்கு மேலே மூடி வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட்காக ஏதாச்சும் ஒரு தண்ணி வச்ச பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது 10 to 20 மினிட்ஸ் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு இந்த அளவு தெரியல எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் அதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் எழுதி வச்சுருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.